பின்னது உலகம். அதனால் உழந்தும் உழவே தலை. உழவர் சமுதாயத்திற்கு பணிவான மக்கள் வணக்கம். மலரட்டும் மலரட்டும் மலரட்டும், மண்ணில் புது வாழ்வு மலரட்டும். உயரட்டும் உயரட்டும் உயரட்டும், ஏழை எளியோர்கள் உயரட்டும். மண்ணில் மலமலர்ச்சி, வாழ்வில் புது எழுச்சி, மக்கள் தொலைக்காட்சி. மாறும் காலங்களில் மலரும் பூமி இது, இதுவே ஊரக வளர்ச்சி. மலரட்டும் மலரட்டும் மலரட்டும், மலரும் பூமி இங்கு மலரட்டும். மலரும் பூமி, இது கிராமிய பொருளாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி. பாரம்பரிய அரிசி திருவிழா, இது ஆற்காடு அரிசி திருவிழா. பாரம்பரிய அரிசி திருவிழா, இது ஆற்காடு அரிசி திருவிழா. பாரம்பரியம் மறந்து வாழுறோம், நாம பாரம்பரியம் மறந்து வாழுறோம். நோய் நொடி இல்லாம யாரு வாழுறோம், நோய் நொடி இல்லாம யாரு வாழுறோம்.
இது பாரம்பரிய நம்ம பாரம்பரிய அரிசி திருவிழா. இது ஆற்காடு அரிசி திருவிழா. இயற்கையோடு வாழ்ந்ததெல்லாம் அந்த காலங்க, இயற்கையோடு வாழ்ந்ததெல்லாம் அந்த காலங்க, நோய் நொடி இல்லாம வாழ்வதெல்லாம் இந்த காலங்க. இயற்கையோடு வாழ்ந்ததெல்லாம் அந்த காலங்க, நோய் நொடியோடு வாழ்வதெல்லாம் இந்த காலங்க. இயற்கையோடு இயற்கையோடு மருந்திருக்கு தெரிந்து வாழுங்க, இயற்கையோடு மருந்திருக்கு தெரிந்து வாழுங்க. நாம பாரம்பரிய உணவை நீங்க அருந்தி வாழுங்க, நம்ம பாரம்பரிய உணவை நீங்க அருந்தி வாழுங்க. பாரம்பரிய அரிசி திருவிழா, இது ஆற்காடு அரிசி திருவிழா. பாரம்பரியம் மறந்து வாழுறோம், நம்ம நோய் நொடி இல்லாம யாரு வாழுறோம்.
சொல்லுவாங்க, விளையும் பயிர் முளையிலே தெரியும், விதைக்காய் பிஞ்சிலேயே தெரியும், உழவு போகிற காலம் கண்ணிலேயே தெரியும், கொலகாய்க்கிறது என்ன மரம் கொடுத்துலேயே தெரியும்பாங்க. அப்படி இந்த குழந்தைங்க ரொம்ப அற்புதமாக ஆடினாங்க. பார்க்க ஆசையாக இருக்குது, நாமளும் மாரி சுற்றலாமா அப்படின்னு. ஆசை அளவோட ஆட்டுவாள் தொலைவோட அவையெல்லாம் தட்டாட்டுருக்குறேன்னு சுற்றலைன்னா ட்ரம் ஆட்டுருக்கிற சுற்ற முடியுமா? இன்னைக்கு நிறையா வெளிநாட்டு விளையாட்டுகள்லாம் வந்துருச்சு. வர வர நம்ம தமிழனுடைய பாரம்பரியம் என்னன்னே தெரிஞ்சு கொஞ்ச நாளில் பார்த்தா தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொன்ன காலம் போய் தமிழன் என்று சொல்லடா தள்ளாடாமல் நில்லடாங்கிற காலம் ஆயிரமாட்டிருக்குது. அப்படி வருத்தப்பட்டு இருக்கிற காலத்தில் ரொம்ப அற்புதமாக பிள்ளைகள்லாம் வந்து அந்த சாகச நிகழ்ச்சி பண்ணும்போது வெளிநாட்டில் சர்க்கஸில் பார்க்குற மாதிரி இருக்குது. அப்படி நல்லா பயிற்சி கொடுத்த ஆசிரியர் அவர்களுக்கு ஒரு நல்ல கைதட்டு கொடுங்க. ஆண்டவனை அடையக்கூடிய வழி என்னன்னா, நேரடியாக யாருமே ஆண்டவனை அடைய முடியாது. ஒரு குரு மூலியமாக தான் ஆண்டவனை போய் பார்க்க முடியும். அப்படி பண்டமாய்க்குமா பாக்கியசாலிக்கு, பொண்டு வாய்க்குமா புண்ணியசாலிக்கும்பாங்க. அப்படி நல்ல குரு வாச்சிருக்கிறாங்க. 50,000 போட்டு மாடு வாங்கினாலும் கறக்கிறவனுக்கு தான் கறக்கு. 140 கோடி மக்கள் இந்தியாவில் வாழ்கிறோம். அவர்களுக்கெல்லாம் மிக முக்கியமானது ஒன்றாக உணவு என்கின்ற ஒரு உணவு தேவைப்படுகிறது. அந்த உணவினை பாரம்பரியமிக்கமாகவும் நம்ம உடலுக்கு ஏற்றவாறும் நம்ம உடல் உறுப்புகள் அனைத்தும் நன்றாக இருக்க வேண்டும். அதிலே வருகின்ற இப்போது அத்தனை உரங்களும் விவசாய நிலங்களையும் கெடுத்து கொண்டிருக்கிறது. அந்த நிலையிலே தான் நாம் எல்லாரும் ஒன்று கூடி சிந்திக்க இருக்கிறோம். நாம் அனைவரும் நம்முடைய உடல் நலம், நம் முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், நமக்கு பின்னாலே வருகின்ற சந்ததியர் எல்லாம் எப்படியெல்லாம் வாழ வேண்டும், அவர்கள் நோயற்ற வாழ்வதற்காக தான் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். ஆகையினாலே நாம் சிந்திக்க வேண்டியது முதல் தண்ணீர் தான். நமது இந்த இயற்கையான முறையிலே இங்கே விவசாயம் செய்து கொண்டிருக்கின்ற அண்ணன் அவர்கள் அருகாமையில் தான் நமக்கு பாலாறு இருக்கிறது. அந்த பாலாறு என்பது கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு மேலாக அந்த தண்ணீர் அனைத்து மக்களுக்கும் குடிநீராகட்டும் விவசாயமாகட்டும் பல்வேறு நிலைகளுக்கு அந்த தண்ணீர் என்பது ஒரு ஆதாரமாக இருந்து வந்தது. ஆனால் இப்பொழுது அந்த பாலாறை கோளாறாக்கியதனால் இப்போது நம்ம ஒகேனக்கல்லில் இருக்கக்கூடிய தண்ணி எட்டுன்னு வந்து இந்த மாவட்டத்திற்கு திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு வரையில் அந்த ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை எடுத்து வந்திருக்கிறார்கள். ஏன்னா நம்ம ஆற்றுல தண்ணி போனால் நாமளே 5 மாவட்டங்கள் பயன்படுத்தி 50 மாவட்டங்களுக்கு நம்ம தண்ணி கொடுக்கலாம். ஆனால் அதை பேணி காக்க வேண்டும். நமது சர்வேஸ்வரர் அவர்கள் பேசும்போது சொன்னார், 2003 அப்போது ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டமாக இருந்தது. ராணிப்பேட்டையிலே இதை போலவே மேடை அமைத்து பெரியவர்கள்லாம் பேசிய பிறகு இங்கிருந்து நடைபயணமாகவே வேலூர் மாவட்ட ஆட்சியரிடம் இந்த பாலாறினை பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் அப்போதே மனு கொடுத்தோம். இன்றளவிலும் எந்த வேலையும் நடக்கவில்லை. ஆகையினால் இந்த மாதிரியான திருவிழாக்களிலே நாம் வருகின்ற குழந்தைகளிடத்திலே இந்த விதையை விதைத்தால் பாலாறும் சீர்பிடும். நம்முடைய உடல்நிலைக்கு ஏற்றவாறு விவசாயம் செய்து இயற்கை உணவை தயாரித்து தருவதையும் பல்வேறு மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள், நல் உள்ளங்கள் அனைவரையும் வணங்கி நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் பச்சை துண்டு தோளில் போட்டிருக்கிறீங்களே, எதுக்காக போட்டிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். அதான் அவர் முதல்ல கேட்டது, வேற கூட கேட்கல. நான் ஒரு விவசாயிங்க, அதனால் பச்சை துண்டு தோளில் போட்டிருக்கிறேங்க அப்படின்னு. ஏங்க நாங்களும் தான் விவசாயி, நாங்கள்லாம் போடுறதில்லையே அப்படின்னார் அவர். நீங்கள் உங்கள் அடையாளத்தை மறைக்கிறீங்க, நான் அடையாளத்தை காட்டிக்கிறேன். இதில் என்ன இருக்குது? இப்போ ஒரு டாக்டருக்கு படிச்சவே பின்னால் டாக்டர்னு போடுறேன், ஒரு வக்கீலுக்கு படிச்சவே பின்னால் வக்கீல்னு போடுறேன். விவசாயம் பண்ணுற நம்ம பின்னால் விவசாயின்னு போட்டால் தானே மற்றவன் நம்மளை மதிப்பேன். 6 ஆள் கல்யாண பத்திரிக்கையில் விவசாயம் பண்ணுறீங்க விவசாயின்னு போடுறாங்களா? இல்லை. கம்பெனி இருந்தால் கம்பெனி பேர், படிப்பு இருந்தால் படிப்பு பேர், விவசாயம் படிச்சிருந்தா பிஎஸ்சி அக்ரி, எம்எஸ்சி அக்ரி, எம்டெக்னு போடுறாங்க. சாதாரண மக்களிடத்தில் நாமளே நம்ம விவசாயத்தை மதிக்கிறீங்கன்னா மற்றவன் எப்படி நம்மளை மதிப்பேன்? இன்னைக்கு விவசாயம் பண்ணுற நம்ம பசங்களை விவசாயம் பண்ணுறக்கு ஊக்கப்படுத்துகிறோமா? எங்கேயோ படிடா துளைடா அக்கடால போயிடுறாங்கிறோம். காலையில் 7 மணிக்கு அனுப்பி கொத்தோடு தூக்கிட்டு போயிடுறாங்க. இன்னைக்கு ஒரு விவசாயியோட விவசாயி ஆகணும்னு விருப்பப்படுறதில்லை.
காரணம் என்னன்னா, இந்த விவசாயத்தில் வருமானம் இல்லை, நிலையான வருமானம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். வருமானம் இல்லைன்னு இத்தனை லட்சம் பேர் எதுக்கு இது செய்கிறாங்க? நீ எந்த ஒரு விவசாயி போய் கேட்பாருங்க, ஏறுங்க இந்த வருஷம் எப்படி அவங்க கிணத்திங்க விளைஞ்சது அப்படிம்பாங்க. நாளை கட்டா மழை பெஞ்சா முதலாளாக அவன் தான் உழை ஓட்டுவேன். அதான் வேலையில் கம்முன்னு எரிச்சிட வேண்டியதானே. ஆனால் மனசு வராது. இன்னைக்கு பெரிய பெரிய தொழில் பண்ணாலும் கொண்டாந்து விவசாயத்தில் போடுறாங்க. ஏன் போடுறாங்க அப்படின்னா, விவசாயத்துக்கு இன்கம் டேக்ஸ் இல்லை. இடுக்கின்னு ஒரு ஊருக்கு போனேன் கேரளாவில். ஒரே ஆள் 7000 ஏக்கர் வச்சுருக்கிறேன் ரப்பர் தோட்டம். 7000 ஏக்கர் ஒரு ஆளுகிட்ட இருக்குது. அதை ஒரு 1000 பேர்த்துக்கு பிரித்து கொடுத்தா எவ்வளவு ஒரு சந்தோஷமாக இருக்குது. அப்போ ஏன்டா 7000 ஏக்கரை வச்சுருக்கிறேன்னா, அவன் சம்பாதிக்கிற காசை பூரா கொண்டாந்து அதுக்குள்ளே போட்டுறேன். இதில் வார வருமானத்துக்கு டேக்ஸ் இல்லை. அப்போது விவசாயத்தை பெருக்கணும் அப்படின்னா அரசாங்கத்தினால முடியாது, பாடுபடுற நம்மனால தான் முடியும். ஏன்னா இன்னைக்கு சனமே இல்லை. அந்த காலமாட்டு இந்த காலம் இருக்குதா? அன்றும் இன்றும்னு பேச சொல்லி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த காலத்தில் இருந்த ஒரு ஒழுக்கமோ, அந்த காலத்தில் இருந்த ஒரு நேர்மையோ, அந்த காலத்தில் இருந்த ஒரு கட்டுப்பாடு இந்த காலத்தில் உண்டா? அந்த காலத்தில் பெரியலை கண்டா 6 கண்டால் கால் விழுந்து வரும். அந்த எல்லாம் அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கினாங்க. என்னத்துக்கு? அவங்க என்ன பெரிய சித்தரா? வயசில் மூத்தோரை கண்டால் மதிக்க வேண்டுங்கிற பண்பாடு நம்ம குடும்பத்தில் காலங்காலமாக இருந்தது. இப்போ இந்த காலத்தில் 6 ஆள் வயசான கால் உழுந்து கும்பிட்றாங்களா? கல்யாணத்துக்கெல்லாம் முன்ன போனால் வாரை காலெல்லாம் கும்பிடுவாங்கணும். மேடையில் நின்றுட்டு 6 போனாலும் தன்னை விட மூத்தை வந்தால் ஆசீர்வாதமாங்கிறது வழக்கம். எதுக்கு போனால் கலையாத கல்வியும் குறையாத வைதமோர் கவது வாடாத நட்பும் கன்றாத இளமையும் குன்றாத வளமையும் ஒரு கல்வி விழி இல்லாத உடலும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் ஒரு தடைகள் இல்லா கொடையும் தவறாத சந்தானமும் பெற்று 16 செல்வங்கள் பெற்று பெருவாழ் வாழ ஆசீர்வாதம் பண்ணுறத கல்யாணத்துக்கு கூப்பிடுறது. இப்போ யார் அப்படியெல்லாம் போகிறதில்ல. கல்யாணம்ங்கிறது ஒரு கமிட்மெண்ட்டு. இந்த சந்தில் முட்டி அந்த சந்தில் வேற போகிறது. 4 மணிக்கு தாலி கட்டி சோறு ஓட்டாது சோறு திக்கிறான் ஐயா. பிரம்ம முகூர்த்தம் 4:30 மணி. 4:30 மணிக்கு தாலி கட்டி 5 மணிக்கு சோறு ஓட்ட மாப்பிள்ளை எழுந்துட்டு சொல்கிறேன் முதல்ல சோறு திங்கிறதுக்கு. அப்போ அன்னைக்கு கல்யாணம் எப்படி நடந்தது அப்படின்னா, பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு நடந்தது. இப்போ கல்யாணம் எப்படி நடக்குதுன்னா, சொத்துக்கு நடக்குது. பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு நடக்கல. 12 ஏக்கரா பூமி இருந்தால் அவன் 12 ஏக்கரா பூமிக்கார பிள்ளை தான் தொலைவர. 15 ஏக்கரா தோட்டம் இருந்தால் அவன் 15 ஏக்கரா தோட்டத்துக்காரன் பிள்ளை தான் தொலைவர. மாதம் 5 லட்சம் வாடகை வந்தால் மாதம் 5 லட்சம் வாடகை வர பிள்ளை தான் தொலைவர. கல்யாணம்னு சொல்லாதீங்க, சொத்துக்கான கமிட்மெண்ட். அது சாதகம்னு ஒன்று பார்க்குறாங்க பாருங்க. நல்லா கேட்டுங்க. இன்றைக்கி நிறைய பசங்களுக்கு திருமணம் ஆகாத காரணம் என்னென்னா, இந்த ஜோசியாரன் கூட்டமும் பொண்ணு புரோக்கம் கூட்டமும். இவங்க 2 பேர்த்த ஒரு வீட்டுக்குள்ளோட தீய வச்சுட்டா எல்லா பசங்களும் கல்யாணம் ஆகிப்போம். நீங்கள் போய் பாருங்க, ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்லேயும் 4 புரோக்கம் கூட்டம் வந்திருப்பேன். இவன் அவங்ககிட்ட சாதகத்தை மாற்றுறது, அவங்ககிட்ட இவங்ககிட்ட சாதகம் மாற்றுறது. சாதகம்னா என்ன தெரியுமா? சம்மந்திக்குமான சாதகம், பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்குமான சாதகம் இல்லை. இப்போது ஒரு பக்கம் ஜோசியம் பார்க்குறாங்க. இப்போ நான் கேட்குறேன், a+b² = a² + 2. அந்த ஃபார்முலா என்னங்க? அதுதான ஃபார்முலா. ராணிப்பேட்டையில் படித்தால் அதுதான் ஃபார்முலா. திண்டுக்கல் படித்தால் அதை தான் ஃபார்முலா. உலகம் முழுக்க அதுதானோ. அப்போ சாதகம்ங்கிறது எண் கணிதம்ங்கிறது அகத்தியர் எழுதும் ஒரு மாதிரி தான் எழுதியிருப்பார். அப்போ உலகத்தில் எங்கே போய் அந்த சாதகம் படிச்சுக்கிட்டு பார்த்தாலும் அதே சாதகத்தானே சொல்லணும். திண்டுக்கல்லில் கொண்டு போய் கொடுத்தா ஒரு மாதிரி சொல்கிறேன், ராணிப்பேட்டையில் கொடுத்தா ஒரு மாதிரி சொல்கிறேன், ஆற்காட்டில் கொடுத்தா ஒரு மாதிரி சொல்கிறேன், மஞ்சளாவங்கிட்ட ஒரு மாதிரி சொல்கிறேன். அப்போ அது சாதகம் பிராடா உண்மையா? அருமை உறவுகளே, தமிழ் சொந்தங்களே, கல்வி என்பது ஒரு மனிதனை பண்படுத்த வேண்டும். கற்றவன் படித்தவன் பொய் சொல்லப்படாது, படித்தவன் ஏமாற்றப்படாது, படித்தவன் அடுத்தவன் காசுக்கு ஆசைப்படாது. அப்படித்தான் நம்ம தமிழ் வழக்கத்தில் இருந்தது. அந்த காலத்துல எல்லாம் சொத்தழிஞ்சாலும் சொல்லலியாவது உழைச்சாங்க. நம்ம பாட்டம் போட்டுறோம்ல, அந்த காலத்தில் கையெழுத்து போட்டு எந்த கிழவனாலும் பணம் வாங்கினானா ஐயா? வாய்ப்பேச்சுதான். கடைசியில் கட்ட முடியலனா தன்னோட கொள்ளுப்பேர் கூப்பிட்டு அப்பாரு சொல்லுவாடா, அடே வையா, இப்படி சுப்பிரமணிய கிட்ட நான் 10,000 ரூபா பணம் வாங்கியிருக்கிறேன்னா என் உசுறுவாருக்குள்ளே கட்ட முடியல, நீ உசுறுவாருக்குள்ளே இந்த பணத்தை கட்டிப்புடுறா, அப்போத்தான் ஆத்மா சாந்தி அடையும்னு கிழவன் சொல்லிட்டு சாவானான். இது எப்போ? அப்போ ஒன்றும் இல்லை. இந்த காலம் எப்படி கட்டி போச்சு பாருங்க. 1950களில் இப்போ ரோட்டில் நடந்து போகிறீங்க, ஒரு 50 ரூபா காசு கீழே கிடக்குது. நம்ம குழந்தைய எடுத்துக்கிட்டு வந்து அப்பங்கிட்ட கொடுத்தா, அப்பா பள்ளிக்கூடம் பண்ணா 50 ரூபா காசு கீழே கிடச்சிப்பா இந்தா
அப்படின்னு சொன்னேன். அந்த அப்பன் சொல்லுவானா, அட சாமி இந்த 6 வீட்டு காசு கீழே போட்டு போயிட்டாங்கடா, அது 6 பார்த்து விசாரிச்சு குடிச்சிட்டு பாப்போம். அப்போ நான் எங்கே போய் கண்டுபிடிச்சேன், ஆமாம் இது பெரிய ஊரா இருக்கிறது 47 வீடு, 6 ஆளுங்கிட்ட போய் கேட்டு உங்கள் காசான்னு கேட்டு கொடுத்துட்டு வா. அப்போ அந்த குழந்தை போய் யாருக்கிட்ட கேட்டாலும் அவன் காசு இல்லைன்னா அது என் காசு இல்லைன்னு சொல்கிற வழக்கம் அப்போ இருந்தது. 1980 ஒரு 50 ரூபா கீழே கிடந்தது. அப்போ 50 ரூபா கீழே கிடந்தது. அட சாமி இந்த 6 காசாக தெரியல, வேண்டாம் நம்மளுக்கு அந்த பாவம், கொண்டு போய் கோயில் விட்டு போட்டுரு போட்டாங்க 2000. அப்போ காசு கீழே கிடந்தது, என்ன பண்ண எடுத்துட்டு வந்துட்டேன். சரி சரி யாராலும் வந்து கேட்டால் கொடுக்கல வெய்யி 2000. இப்போ 2025 50 ரூபா கீழே கிடக்குது. அப்போ 50 ரூபா கீழே கிடக்குது, யாராலும் பார்த்தாங்களா? ஒருத்தரும் பார்க்கல, கொண்டு வீட்டுக்குள்ளே வெய். காலம் எப்படி மாறுது பாருங்க. காலம் மாறி போச்சு, காலம் மாறி போச்சுங்கிறாங்க, காலமா மாறி போச்சு. காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது, மனுஷன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிஞ்சு கிடக்குது. பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே, பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே, இதில் பிரிவி நீங்கி ஒருமை வந்தால் அமைதி பெருகுமே என்ன கண்ணதாசன். இன்னைக்கு பிரிச்சு பிரிச்சு பார்க்குறேன் ஐயா, இன்னைக்கு மனுஷனை பிரிச்சு பார்க்குறேன். இன்னைக்கு குடும்பமாக இருக்குதா? ஒன்றும் இல்லைங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு 10-20 நாளைக்கு முன்னாலே பெரிய கோடீஸ்வரன் வீடு ராத்திரி 2 மணிக்கு திருடம் குதிச்சு எல்லாம் பணனாவையில் எடுத்துகிட்டு புருஷன் பொண்டாட்டி 2 பேர்த்தையும் முடிச்சு கட்டி வச்சுட்டேன். அவன் கிளம்புற நேரம் பொண்டாட்டி யாரி கையின்னு கத்தி இருக்கிறான். கத்துனா குத்து அப்படின்னு இருக்கிறேன். நான் கத்த மாண்டா அவுத்துடுன்னு இருக்கிறேன். அவன் அவுத்துட்டா நீ கத்துவேன், நான் கத்த மாண்டா அவுத்துடுன்னு. சரின்னு அவுத்துட்ருக்குறேன். ஐயா திருடரே வந்தெல்லாம் எடுத்துட்டீங்க, நீ வச்சு போட்டு போனால் வச்சுட்டா போகிறீங்க, வச்சுட்டு போக மாட்டீங்க, எனக்காக ஒரு சின்ன உதவி செய்யுங்க. என்னம்மா? எழுத்த மாதிரி தேன்ற நங்கையை வீடு இருக்குது, போகும்போது அவட்டி ஒரு பார்வை பார்த்துட்டு போங்கிட்டு இருக்கிறான். அவன் அதுக்கு அவன் சொல்லிக்கிறேன், நான் முதல்ல அவ வீட்டுக்கு தான் போனேன், அவன் சொல்லிட்டு உண்டு வீட்டுக்கே வந்துருக்கிறேன். இன்னைக்கு சாணம் எப்படி பார்த்தீங்களா? நான் கெட்டு போனால் அவனு கெட்டு போவோம். கூட பிறந்த அண்ணன் தம்பியில அப்படி நிலைக்கல ஆயிட்டாங்க. முன்னெல்லாம் பனைய பார்த்து வெட்டு, பங்காளிய பதம் பார்த்து வெட்டும்பாங்க. பங்காளி தான் அப்படி இருந்தாங்க. இப்போ 5 வருஷம் வரைக்கும் தான் அண்ணன் தம்பி, 10 வருஷம் ஆயிட்டா அவன் பங்காளி ஆகிக்கிறேன். மனசு வந்து ஒரு 5 சென்ட் இடத்த அன்னக்காரன் தின்னுட்டு போட்டுன்னு தம்பிக்காரன் விடுறானா சொல்லுங்க. விவசாயத்தில் பெரும் பிரச்சனை என்ன? இது சொத்து பிரச்சனை. காரணம் என்னன்னா இன்னைக்கு பூமி விலையேறி போச்சு. மஞ்சள் போட்டா விற்கல, நெல் போட்டா விற்கல, கரும்பு போட்டா விற்கல, வாழை போட்டா விற்கல, 32க்கு 32 கல் போட்டா ஏகமாக விற்று போகுது. பூரா இருக்கிறது பூரா விற்று பேங்கில் ஓட்டு குண்டு மாப்பிள்ளைங்க கார் ஏறிட்டு போறானுவோம். என்னமோ அவன் பாடுபட்டு சம்பாரிச்சவனாட்டம். அவன் அப்ப பாட்டை பூட்டை தொண்டி சிவோ பரன் பறைன்னு 7 தலைமுறை வெத்தலை போட்டு போத்தாளக்கோள் வாங்கினா பொயில வாங்கி போட்டா செலவா போகும்னு அந்த துண்டுக்கோளை வாயில் எடுக்கிட்டு வெடி பாடுபட்டு சம்பாரிச்ச பூமியை இவன் இன்னைக்கு வேலை 1 கோடி வித்து பேங்கில் போட்டு போறானே, நாளைக்கு அவன் பையன் வந்து மண்ணைவா திம்ப எதை திம்ப? நல்லா தெரிஞ்சுங்க உறவுகளே, உயிருள்ள வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய விவசாய பூமி வித்து போடாதீங்க. நமக்கு பின்னால வர சந்ததியுமே அது விற்காத அளவுக்கான வருமானத்தை நாம் உண்டு பண்ணி கொடுக்கணும். விவசாயத்தில் நட்டம்ங்கிறாங்க. நம்மால் வரையும் அடிச்சா ஓடுவார் நட்டம்னு சொன்னான். நல்லா அவரோட விசுவாசி நான். அவரால் ஈர்க்கப்பட்டு விவசாயத்தில் வந்தவன். நான் படித்தது கேட்ரிங் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். என் கூட வேலை பார்த்தவன் நல்லா இன்னைக்கு மாதம் 8 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறேன் அமெரிக்காவில். என் கிரகம் இப்படி ஊர் சுத்துறேன், ஒன்றும் குறையில. இன்னைக்கு அவன் முஜாஹித்னு சொன்னால் யாருக்கும் தெரியாது, அரவிந்த் சாமின்னு சொன்னால் யாருக்கும் தெரியாது. யாராளுக்கும் தெரியுமா? மகேஷ் மகாலிங்கம்னு சொன்னால் யாருக்கும் தெரியுமா? அவனுங்கெல்லாம் அமெரிக்காவில் இருக்கிறானுவோ, மாதம் 8 லட்சம் 7 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு. மஞ்சுநாதன் சொன்னால் அழுத குழந்தைக்கு கூட தெரியும். காரணம் என்ன? இந்த பச்சை துண்டு இது கொடுத்த வெகுமதி தான். இது வரைக்கும் 16 வெளிநாடு போயிட்டு வந்துட்டேன். எந்த வெளிநாடு போனாலும் பச்சை துண்டு இல்லாத மேடை ஏறுறதில்ல, வேட்டி கட்டாத மேடை ஏறுறதில்ல. வரும்போது பேண்ட் சட்டையில் வருவேன். இப்படி பப்ளிக்கில் போனால் சும்மா கூட மாட்டேங்கிறாங்க. 6 கேட்டால் செல்ஃபி எடுக்கிறேன். எதுக்குடா செல்ஃபி எடுக்கிறீன்னு கேட்டால் அவனுக்கும் தெரியல, எதுக்குடா நிற்கிறோம்னு எனக்கும் தெரியல. ஃபோனில் ஃபுல்லாகிட்டா ஆட்டோமேட்டிக்காக டெலீட் தான் பண்ண போகிறாங்க. அந்த ஒரு நாளைக்கு ஸ்டேட்டஸ் வைக்கணும்.
காத்தால எந்திரிச்சா வாட்ஸ்அப் குரூப்ல ஸ்டேட்டஸ் வைக்கலின்னு பல பேர் எதுக்குமே போறதில்லை. அது ஸ்டேட்டஸ் எங்க போய் பார்க்கறான்னு தெரியுமா? கக்கூசல் கோதுக்கு தான் ஸ்டேட்டஸ் பார்க்குறேன். அன்னைக்கு சேலம் பஸ் ஸ்டாண்டில் உள்ளுக்குள்ள கோதுக்கிட்டு கற்பூர நாயகியே கனகவலி ஏடா கரும்புடிச்சவன கக்கூசல் ஏடா கற்பூர நாயகி. இன்னொருத்தன் பாரு சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜோலிக்குது. அட எது எங்க பண்ணணும்னு இல்லை, நல்லா கேட்டுக்குங்க. இது வந்ததுக்கு அப்புறம் புருஷன் ஒரு பக்கம் டச்சு, பொண்டாட்டி ஒரு பக்கம் டச்சு, பையன் ஒரு பக்கம் டச்சு, குடும்பத்துக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் நோ டச். யாருக்கு பேச்சுவார்த்தை இல்லை. இருக்கிறது 4 பேர் வீட்டில், அவங்களுக்கு ஒரு குரூப் மை ஃபேமிலி, அவர் ஃபேமிலி, மை ஃப்ரெண்டு குரூப். முகம் விட்டு பேசிய முகம் பார்த்து பேசிய நண்பர்கள் எல்லாம் முகநூலில் பேசுகிறார்கள். வாய் விட்டு பேசிய நண்பர்கள் எல்லாம் வாட்ஸ்அப்பில் பேசுகிறார்கள். கண் திறந்து பேசிய நண்பர்கள் எல்லாம் இன்ஸ்டாவில் பார்க்கிறார்கள்னு சொன்னா அப்போ உறவுகள் நம்மளை விட்டு தள்ளி போயிட்டு இருக்குங்கிறது எப்போ நாம புரிஞ்சுக்க போறோம்? அருமை சொந்தங்களே, பணம் காசு என்பது எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம். ஒருவரிடத்துல வாழ்த்து வாங்குறதுங்கிறது கோடி பெருமா வாழ்த்து வாங்குறது. இன்னைக்கு தன வேறும் இந்த மண்ணுக்கு வரமுன காரணம் என்ன? ஒரு மனுஷன் தோட்டத்துக்குள்ளையோ ஆறு உள்ளவா போய வெளின்னு சொன்னீங்க நம்மளுக்கு உண்டா? ஒரு மனிதனை எப்படி மதிக்கணும்? பணத்தை வைத்து மதிப்பதல்ல மனித பண்பு. நல்ல செயலை வைத்து, நல்ல வார்த்தைகளை வைத்து, நல்ல எண்ணங்களை வைத்து மதிக்கணும். அவருக்கு என்ன தேவை? குடும்பத்தில் 9 பேர் டாக்டர், 10 கிட்டத்தட்ட நெருக்கி எனக்கு தெரிஞ்சு நான் விசாரிச்ச வேலையில் ஒரு 1000 கோடிக்கு மேலே தான் இருக்கணும், கம்மியாக இருக்காது. அது வந்தா வருதுங்க. இப்போ என்ன இருக்கலாம்? நான் என்னங்க பணம் இருந்தால் தான் கோடீஸ்வரன். ஏங்க அந்த 1000 கோடிங்கிறது கம்மி, 1 லட்சம் கோடிக்கு உண்டான மனசு அவர்கிட்ட இருக்குதுங்க. அதை சொல்ல வந்த நீங்க பணத்துக்கு பாருங்க. நான் ஒன்றும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். இன்கம் டாக்ஸில் இருக்குது. இன்னைக்கு இத்தனை பேர் நம்ம தோட்டத்துக்கு வரணும், இயற்கை வேலி விவசாயத்தை ஆர்வத்தோடு எடுத்து செய்யணுங்கிற எண்ணம் இருக்குது பாருங்களேன். அது வரணும் இல்லை பண்ணிட்டு இருந்தா காசு கிடக்குது. கருமோ நாய் வாயில தேன் இருந்து எதுக்கு ஆக போகுது? தேன் இருக்குது எங்க இருக்குது? நாயோட வாயில் இருக்கு, போய் எடுத்து நக்க முடியுமா? அப்போ இருக்கிறவங்கிட்ட இருக்கணும், கொடுக்கிற மனசு வேணும் முதல்ல. இங்க யாரும் அப்படி இல்லை. எங்க ஊர்ல இங்க புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு சண்டை, இந்த அம்மா டைவர்ஸுக்கு போயிட்டான். ஆகாது, நீ இவங்கிட்ட பொழைச்சா 5-6 ஆகுது. இப்போ மேண்டா நமக்கு டைவர்ஸ் வேணும்னா 6 வருஷம் கோர்ட்டில் கேஸ் நடக்குது. அப்படியே டைவர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டா. 25 நாள் ஆச்சு. வாங்கிட்டு வந்த அன்னைக்கு எல்லாம் கேக் வெட்டி கொண்டாடுனாங்க. இப்போ முந்தானே தக்க போய் ஒரு கேஸ் போட்டிருக்கிற பழையபடி, என் புருஷனை எங்கிட்டையும் சேர்த்து வைங்க அப்படின்னு. இப்போ ஜட்ஜு டென்ஷன் ஆகி கேட்டிருக்கிறாரு, நீ தானே 6 வருஷம் ரகலவணி டைவர்ஸ் வேணும்னு கேட்டேன், இப்போ எதுக்கு கொண்டாந்து பழையபடி சேர்த்து வைக்க சொல்கிறேன்? இல்லைங்க, இந்த 20 நாள் அவன் சந்தோஷமாக திரியிற, அப்படி திரியப்படாது, பழையபடி எங்கிட்ட சேர்த்து வைங்க, அவனை போட்டு கொள்ளணுங்கிறான். நல்லா கேட்டுக்குங்க, ஒரு மனுஷன் ஜெயிக்கணும்னா ஊட்டம்மனி சரியா அமைஞ்சாத்தான் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், இல்லைன்னா முடியாது. இப்போ துண்ட தோல் ஓட்டு நான் ஊட்டுட்டு வெளியே வரேன்னு வைங்க. எங்கே போகிறீங்க மாப்பிள்ள? ஆறுக்காடு அரிசி திருவிழாக்கு. அங்கே போய் பேசிட்டு வேற பேசி சோத்துக்கு எங்கே வர்றது? மாடு கிடக்குது போய் மேய்னா நான் விட்டுட்டு வர முடியுமா? அவர் இருக்கிறார் காலேஜ்காரரு, உடப்படாத ஆரியுமே. இன்னைக்கு சனிக்கிழமை நாள், வாரத்தில் 5 நாளைக்கு பாடுபடுறாங்க. அவர் திண்டுக்கல்லேருந்து கிளம்பணும்னா பொழுதாடையே கிளம்பி இருக்கணும். கிளம்போது ஊட்டம்மா, வேர் ஆர் யூ கோயிங்? ஐ எம் கோயிங் டு தென்னை மண்டலம், தொண்டை மண்டலம் ரைஸ் ஃபெஸ்டிவல், நாட் அலவுட், ப்ளீஸ் கம். காரு கிடைக்குமா? எடுக்க முடியுமா? அப்போ ஒரு மனிதன் வாழ்வதும் ஒரு மனிதன் வீழ்வதும் காரணம் மனைவி. அதனாலதான் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு முதல் சொன்ன பாருங்க. 50,000 போட்டு மாடு வாங்கினாலும் கறக்கிறவனுக்கு தான் கறக்கு. 5 லட்சம் போட்டு கண்ணால மூஞ்சாலும் பொண்டாட்டி இருக்கிறவங்கிட்ட தான் இருப்பேன். ஒரு பெண் ஒரு மனிதனை நினைச்சா வாழ வைக்க முடியும், அழிய வைக்க முடியும். இப்போ இன்னைக்கு இத்தனை பேர் இயற்கை விவசாயம் பண்றோம், நம்ம மூட்டம்மனி துணை இல்லாம நம்ம பண்ண முடியுமா சொல்லுங்க?
இப்போ உங்களை சுற்றி ரசாயனம் போடுறாங்க, நீங்கள் மட்டும் இயற்கையில் பண்ணுறீங்கன்னு வைங்க, அவன் மருந்தடிச்சுன்னா பூச்சி பூரா வந்து நம்ம காலில் கொண்டுக்கு. அப்புறம் நாம் மாட்டு மூத்திரத்தை கழிச்சு ஜீவாமிரதம், கணஜீவாமிரதம், அக்னி அஸ்திரம், தீமூர் கரைசல் எல்லாத்தையும் அடிக்கிறோம், போகலை. நம்ம பங்காளிக்கு 17 மூட்டை நெல் வந்தது, நம்மளுக்கு 9 மூட்டை நெல் வந்தால் வீட்டு பொண்டாடி கம்மிட்டு இருப்பாளா? சேலை தூக்கி கட்டிட்டு பேசுவாள். உனக்கு தேவையா? எவனோ எக்கடு தின்னு என்ன தொலைஞ்ச என்ன, உனக்கு என்ன வேணும்னா ஒரு மூட்டை அரிசி எடுத்து போட்டால் இயற்கை விவசாயி எவனோ இழுச்சு வாய் விளை வச்சு வச்சிருப்பேன், வாங்கி கொண்டா தின்னுவட்டு இருக்க வேண்டியதானே. வர அவனுக்கு 17 மூட்டை, உனக்கு 9 மூட்டை, உனக்கு எல்லாம் ஆம்பளையா, நீ எல்லாம் மனுஷனா, உனக்கு கட்டி எனக்கு கணக்காச்சு, எனக்கு உனக்கு பொண்டாட்டியே வேண்டாம், எனக்கு புருஷனே வேண்டாம்னா அந்த விவசாயத்தை பண்ண முடியுமா? வண்டி உருண்டோட சாணி தேவை என்றும் வாழ்க்கை எது போல வாழவே 2 அன்புள்ளம் தேவை. குடும்பம்ங்கிற வண்டி உருண்டோடணும்னா கணவன் மனைவிங்கிற 2 சக்கரமும் சரியா ஓடணும். கணவனோட பாரத்தை மனைவி சுமக்கணும், மனைவியோட பாரத்தை கணவன் சுமக்கணும். நல்லா கேட்டுங்க, வண்டி போகும்போது வளர்த்து மாடு இளத்து மாட்டில் எதுக்கு பாரம் ஜாஸ்தி சொல்லுங்களேன்? எல்லாம் விவசாயி தானா? ஒரு வண்டி போகுது, எந்த மாட்டுக்கு வளர்த்து மாடு இளத்து மாடு 2 மாடு இருக்குதா? எந்த மாட்டுக்கு பாரம் ஜாஸ்தி? எந்த மாட்டுக்கு பாரம் ஜாஸ்தி? வளர்த்து மாட்டுக்கு தான் பாரம் ஜாஸ்தி. ஏன்னா இடத்து மாடுங்கிறது பொண்டாட்டி, இன்னொரு இடத்துல இருந்து நம்ம இடத்துக்கு வர்றோம். வளர்த்து மாடுங்கிறது அந்த வம்சத்தை உருவாக்கணுமே. அந்த மாடு எப்படி இழுக்குதோ அதே மாதிரி இடத்து மாடு இனப்பாரம் கொடுத்து இழுத்துட்டு வந்தாத்தான் அந்த வண்டி போகும். ஆனால் இன்னைக்கு அப்படி இருக்குதா? ஒன்று தெற்கெழுத்தா, ஒன்று வடக்கு இருக்குது, ஒன்று மேற்கெழுந்தா, ஒன்று கிழக்கு இருக்குது. யாராலும் புருஷன் சொன்னால் பொண்டாட்டி கேட்குறாளா, பொண்டாட்டி சொன்னால் புருஷன் கேட்குற காரணம் என்ன தெரியுமா? இந்த டிவியும் செல்போனும். அந்த காலத்துல இப்படி இல்லை. அப்பெல்லாம் என்ன கூத்து தான் இருந்தது. ஊரா அந்த தோட்டத்திலே ஒருத்தம் போட்டாண்டி வெள்ளரிக்கா காசுக்கு 2 வைக்க சொல்லி காகிதம் முட்டாண்டி வெள்ளக்காரன் பாடம் வெள்ளிப்பாடம் அங்கே வேடிக்கை பண்ணுற சின்ன பாடம், அந்த பாடத்துக்கு ஆசைப்பட்டு அங்கே சீரழிஞ்சாலா ராசமாவா சேத்த படத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில் கொடுத்து போடு செல்ல கண்ணு, அவங்க 600 ஆக்கு வாங்க செல்ல கண்ணு. ஏன் அம்மா கையில் கொடுக்க சொன்னேன்? அவதான் 600 ஆக்குவா, பொண்டாட்டி கையில் கொடுத்தா 110 ஆக்கிடுவா. ஆசைங்க இந்த காலத்தில். எனக்கு தெரிஞ்ச எங்கள் அம்மா 4 புடவைக்கு மேலே பொட்டியில் இல்லை. நல்ல நாள் பொல்லா நாள்னா அந்த 4 புடவை தான் மாற்றி மாற்றி கட்டுவா. இப்போ 7 அடிக்கு பீரை வாங்கி கொடுத்துருக்குற 4 ரேக்கில் 3 ரேக்கில் அவள் புடவை தான் இருக்குது. எதுக்கெல்லாம் சிலை எடுக்கிறா தெரியுமா? அக்குறுமம் நடக்குதுங்க. மாதம் நோம்பி வராமையாக இருக்குது. சித்திரை உறந்தா சித்ரா பௌர்ணமிக்கு ஒரு சேலை, வையாசி உறந்தா விசாகத்துக்கு ஒரு சேலை, ஆணி உறந்தா மஞ்சனத்துக்கு ஒரு சேலை, ஆடி நோம்பிக்கு ஒரு சேலை, ஆவணி அவிட்டத்துக்கு ஒரு சேலை, புரட்டாசி பெருமாளுக்கு ஒரு சேலை, ஐப்பசி தீபாவளிக்கு சேலை, கார்த்திகை தீபத்துக்கு சேலை, மார்கழி உற்சவத்துக்கு சேலை, தை பொங்கலுக்கு சேலை, மாசி மகத்துக்கு சேலை, பங்குனி உத்தரத்துக்கு சேலை. எனக்கு இருக்கிறது 4 வேட்டி தான். இதைத்தான் மாற்றி மாற்றி கட்டுறேன். இவன் என்ன பண்ணுறா? எத்துறதுல ஆள் 3/4 அடி தான் இருப்பேன். இவளுக்கு எத்துறதுல இந்த பீரை மேலே சேலை வச்சுக்கிறது. நம்ம வேட்டி நம்மளுக்கு ஆம்பளை எத்தனை சம்பாரிச்சு கொடுத்தாலும் அந்த அடித்தட்டு தான் ஆம்பளைக்கு. இன்னும் அடித்தட்டுல இருந்தால் வெளியே வரல. இவன் காலை வச்சு வச்சு வேட்டி மேலே காலை வச்சு மேலே ஏறி எடுக்கிறது. நாம் எங்கால அவசரம் ஆபத்தும்னு வேட்டி பார்க்காத எடுத்து கட்டிட்டா பார்க்குறோம் சொல்கிறேன், மஞ்சம் போட்டாட்டிட்டு உதச்சிருப்பாளாட்டு இருக்கிறதா பூரா கால் தடமாக தெரியுதுங்க. நல்லா தெரிஞ்சுக்கிறங்க, விவசாயத்தில் வருமானத்தை விட செலவை குறைப்பதில் தான் லாபம் இருக்கிறது. இடுபொருள் கொண்டு போய் நீங்கள் யூரியாவை பொட்டாச காம்பளை டிஏபி எத்தனை கொட்டினாலும் ஒன்றும் ஆக போகிறதில்லை. மண் மலடாய் போச்சு. நீங்கள் பழையபடி மண்ணை திருப்பி கொண்டாடணும்னா நவதானிய பலதானிய விதைச்சு 3 மட்டும் அதை அறுவடை பண்ணி உழவு ஓட்டினீங்கன்னா தான் பழையபடி மண் நிலைக்கு வரும், இல்லைன்னா வராது. அதுலேயும் ஒன்றும் இல்லையே. பச்சை மரத்தை உரிச்சா நார் வரும், பால் வரும். வர மரத்தை உரிச்சா என்ன வரும்? பட்டை தான் வரும். அப்போ மண்ணை மலடு பண்ணி போட்டு கொண்டு போய் நான் அதை போட்டேன், இதை போட்டேன், டிஏபி போட்டேன், யூரியாவை போட்டேன், காம்ப்ளெக்ஸ் போட்டேன், 18க்கு 18 போட்டேன், 36க்கு 36 போட்டேன், நீ எதை வேணாலும் போடு. கொம்மரி உள்ளப்பப்ப கிளை வைப்பாளா ஐயா? மண்ணை வயசாக்கிட்டோம்.
அப்போ இதை மாத்திரக்கு இன்றைய இளைய சமுதாயம் தயாராக இருக்கணும். அப்போ இந்த தயார் பண்ணுற வேலை யாருக்கிட்ட இருக்குது? நம்மளாட்டு இருக்கக்கூடிய ஆர்வலர்கிட்ட தான் இருக்குது. அப்பத்தான் அடிக்கடி சொல்வா, ஒரு குடியானவன் பொழைக்கணும் அப்படின்னா ஆட்டில் 2 வனம், மாட்டில் 2 வனம், கோழியில் 2 வனம், குஞ்சில் 2 வனம், நாயில் 2 வனம், கறவையில் 2 வனம், பண்ணையத்தில் 2 வனம் வந்தால் தான் பொழைக்கலாம். அப்போ வார வருமானம்னு ஒன்று வரணும், மாச வருமானம்னு ஒன்று வரணும். 2 மாதத்துக்கு ஒரு வருமானம், 5 மாதத்துக்கு ஒரு வருமானம். அப்போ இது எப்படி வேறு ஒரே வெள்ளாம் பண்ணால் வருமா? வராது. அப்போ கூட்டு திட்டத்தை பண்ணினாத்தான், நம்மாழ்வார் ஐயா அடிக்கடி எதுவும் சொல்லுவார், கூட்டு பண்ணையும் பண்ணாத்தான் விளங்குவேன். கீரை ஓட்டம் 22 நாளில் காசு, கொத்தமல்லி ஓட்டம் 40 நாளில் காசு, கரிச்சுக்குட்டி ஓட்டம் 6 மாதம் காசு. 4 கோழி இருந்ததுன்னா ஆத்திரவத்துக்கு அடிச்சுட்டிங்களா, 2 வெள்ளாடு இருந்ததுன்னா சீட்டு வந்தால் விற்று போடலாம், 4 கறவை இருந்ததுன்னா வார செலவு ஓட்டிட்டு போகலாம். ஆடம்பரத்தை குறைச்சாவே மனுஷ வாழ்க்கையில் கடன் இல்லைங்க. உடம்புக்கு 2 தான் பகை, ஒன்று நோய், ஒன்று கடன். அப்போ இந்த 2ல இருந்து எப்படி நாம் விடுவிக்கிறது அப்படின்னா, எளிமையான வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பிக்கணும். மெட்ராஸ்க்கு போய் பாருங்க, அண்ணா சாலையில் குப்பரை படுத்துட்டு ஓட்டுற வண்டி புருன்னு வரேன். அவன் சம்பாரிச்சா போவானா? காசோட அருமை அவனுக்கு தெரிஞ்சா வண்டி இப்படி தூக்கி பிடிச்சி ஓட்டுவானா? 3 வருத்த குழந்தை அடிபட்டு செத்து போச்சுங்க. அவன் போட்ட போர்டில் பிறண்டு ஒன்று போட்டி. நீ போ, மழைக்காட்டில் போய் ஓட்டு, எங்கால ஆள் இல்லாத பக்கம் போய் ஓட்ட வேண்டியதான. இந்த யூடியூப்பர் ஒருத்தன் இருப்பான இந்த கோயம்புத்தூரில், கேடிஎஃப் 4.25 லட்சம் வாங்கி கொடுக்குறான். போ, 18 வருஷம் ஆகிட்டு ஒத்த பையனு 10 வச்சிருக்கிறீங்க, அவனுக்கு வாங்கி கொடுக்குறான். அவன் பொண்டாட்டி வேற, நீ 5-6 வச்சுக்கிறியா? இருக்கிறது ஒரு பையன், அவனு மேல்ட்ட என்ன பண்ணுறது? வாங்கி கொடு, வாங்கி கொடு, வாங்கி கொடு, அரிச்சு உரிச்சு வண்டி வாங்கி கொடுத்தேன். அவர் தேங்காய் பருப்பு எண்ணெய்க்கு ஆட்டை கொண்டு போயிட்டார். இவன் அந்த யூடியூப்பை போட்டு அதை ஆட்டவே ஓட்டுறமுன்னு, அவன் தார் ரோட்டில் ஓட்டுறன்னு ஒரு வண்டி தூக்கி பிடிச்சிட்டு, கலர் ரோட்டில் மெட்டல் போட்ட ரோட்டில் ஓட்டுனா நிற்குமா? நேர வண்டி டுர்ன்னு பிடிச்சிருக்கிறான் கிளச்சு, கரண்ட் கம்பத்தில் போய் அடிச்சு டப்புன்னு வந்து அவத்துக்கு ஆள் போயிடுது. இப்போ அந்த குடும்பத்துக்கு வாரிசு இங்கே பிள்ளை வளர்த்துங்க, நான் வாண்டான்னு சொல்லல. நாம் வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம வையம் ஆளணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நல்லா பாருங்களேன், அப்பாறுபட்ட கஷ்டம் அப்பம் படப்படாது கிழமை நினைச்சேன், அப்பம் பட்ட கஷ்டம் மகம் படப்படாதுன்னு நாம நினைக்கிறோம். நாம பட்ட கஷ்டம் நம்ம வையம் படப்படாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எங்கள் அப்பாரு வாழ்ந்த சந்தோஷமான வாழ்க்கையை எங்கள் அப்பா வாழலை. எங்கள் அப்பா வாழ்ந்த நிம்மதியான வாழ்க்கையை நான் வாழலை. நான் வாழக்கூடிய எந்திர வாழ்க்கையும் நாளைக்கு என் பையன் வாழ போறதில்ல. ஆசை, பேராசைங்க. இதை பிடிக்கணும், அதை பிடிக்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும். அந்த காலத்தில் கிழமார்கள பூமி வாங்கணும்னு தான் ஆசைப்பட்டானுங்க, நகை வாங்கி வைக்கணும்னு கூட ஆசைப்படல. பாடுபடுறதுக்கு முதல் வேணும், முதல் வேணும், முதல் வேணும். 8 பிள்ளை 10 பிள்ளை ஏம்பத்த பொழப்பில்லைனா நண்டாஞ்சிண்டாட்டு ஊடேகம் குழந்தை. சரி, விவசாயம் பண்ணி நட்டமாக இருந்ததுன்னா இன்னைக்கு நம்ம விவசாயம் பண்ணி ஒத்த பிள்ளை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியலன்னு சொல்கிறோம். அப்போ அதே விவசாயம் பண்ணி கரண்ட் இல்லாத காலத்தில் ஏத்தங்கட்டி இறச்சி ஊற்றி நெல் எடுத்து, மஞ்சள் எடுத்து, கரும்பு எடுத்து, வாழை எடுத்து அன்னைக்கு இருந்த மக்களுக்கெல்லாம் உணவு தேர்வை பூர்த்தி பண்ணி தாம்பத்த மக்களுக்கு ஒவ்வொருத்துக்கும் 30 ஓன் 40 ஓன் போட்டு கொப்பாறு நாள் எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடிச்சுது? காரணம், அன்னைக்கெல்லாம் உழைச்சாங்க, அன்னைக்கு பாடுபட்டாங்க. பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தா அவன் ஒட்டாட்டு மாடு மேய்க்கணும், ஆடு மேய்க்கணும், சாணி வலிக்கணும். இன்னைக்கு நம்ம வயனை போய் சாணி வலிச்சோன்னா வலிப்பானா? பால் பேச்சு தெரியுமா வளசு பசங்களுக்கு? மாட்டுக்கு எத்தனை காம்பு இருக்குதுன்னு கேட்கறான் என்ற வயன். அப்பா காம்புன்னு என்ன பண்ண? பால் வருமில்லடா, அது எத்தனை காம்பு? 4 காம்பு இருக்குமா? அப்போ 4 இருக்குமாப்பா? ஆட்டுக்கெல்லாம் 2 தான் இருக்குது. மாட்டுக்கு 4 இருக்குமாடா, ஒட்டகத்துக்கு 3 இருக்குமாடா, ஆட்டுக்கு 2 இருக்குமாடா அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க. இன்னைக்கு இத்தனை பசங்க படிச்சிருக்கிறாங்களா, படித்த பசங்களுக்கு ஆய்கலராக போட்டு சுத்ததெல்லாம் காலேஜ் பசங்க. அவங்ககிட்ட போய் நீர் பிடிப்பு பகுதினா என்னன்னு கேளுங்க. நீங்களும் உங்கள் காலேஜில் கேட்டு பாருங்க. ஒரு செமினார் அட்டன் பண்ணிங்கன்னா நீர் பிடிப்பு பகுதினா என்னன்னு கேளுங்க. எவனுக்காவது தெரியுதா? தெரியாது.
எங்க புத்தகத்தில் எவனோ கண்டுபிடிச்சி எவனோ எழுதி வச்சு இருக்கிறத மனப்பாடம் பண்ணி பேட்டு படித்து டிகிரி வாங்கிறதுக்கு பேர் அறிவு இல்லைங்க, அனுபவத்தில் கற்றுக்கணும். இந்த உலகத்திலேயே எவ்வளவு காசு கொடுத்தாலும் கிடைக்காத ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் அது அவனுடைய அனுபவம் தான். யாரு காசு கொடுத்து வாங்க முடியாது. இந்த பகுதியில் பாலாறு ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் பாலாறு பாழாராக போயிட்டு இருக்குது. நாங்கள் செங்கற்பட்டு மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பாலாறு வந்து கர்நாடக மாநிலத்தில் துவங்கி எங்களுடைய மாவட்டத்தில் கலக்குது. இந்த மாவட்டத்தில் கலக்கிறப்போ அங்கங்கே பாலாறுனுடைய முகத்வாரங்களில் அவருடைய படுக்கைகளை நிறைய தொழிற்சாலைகள் இருந்து அவருடைய கழிவுகளை எஃப்ளண்ட் என்று சொல்லக்கூடிய கழிவுகளை எல்லாம் வெளியேற்றி இருக்கின்றார்கள். இதை குடிநீராகவும் பயன்படுத்துகின்றார்கள். சென்னைக்கு செல்கிறது இந்த குடிநீர். நம்முடைய செங்கற்பட்டு மாவட்டத்தில் பாலூர் என்ற கிராமத்தில் மக்களுக்காக ரயில் நீர் என்று இந்த பாலாற்றில் தான் தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பாலாறு பாழாராக போயிட்டுருக்குதுன்னு திரும்பி திரும்பி அந்த விஷயத்தை ஏன் சொல்கிறோம்னா, மழை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வருடத்தில் மழை எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். மழை வந்து 100 மணி நேரம் தாங்க பெய்யுது. எவ்வளோங்க? 100 மணி நேரம் தான் மழை பெய்யுது. இதை நான் சொல்லலை. ஐஐடியில் ஒரு பேராசிரியர், கான்பூர் ஐஐடி பேராசிரியர் டாக்டர் அனில் அகர்வால்னு ஒரு பெரிய டவுன் டு எர்த்துன்னு ஒரு ஆங்கில இதழ் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இறந்துட்டார் அவர். சுமிதா நாராயணன் ஒரு அம்மையார், அவங்க அதை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரங்க? 24 மணி நேரம். 365 நாளுக்கு கணக்கு பண்ணுங்க. 8768 மணி நேரத்தில் 100 மணி நேரம் தான் மழை பெய்யுதுங்க இந்தியாவில். இது அறிவியல் பூர்வமாக கணக்கெடுத்திருக்கிற விஷயம். பார்த்திங்கன்னா இந்தியாவில் அதிகமாக மழை பெய்யக்கூடிய மாநிலம் எதுன்னா அசாமில் இருக்கக்கூடிய சிறப்புஞ்சியில் தான் அதிகமாக மழை பெய்யுது. இந்தியாவிலோடு இல்லாமல் உலக அளவில் அதிகமாக ஹையஸ்ட் ரெயின்ஃபால் ஏரியா எதுன்னா சிறப்புஞ்சியில் தான். பார்த்திங்கன்னா 12,000 மில்லிமீட்டர் மழை பெய்யுது. இந்தியாவில் ஒரு பகுதியில் ரொம்ப குறைவான மழை பெய்கிற பகுதி பார்த்திங்கன்னா ஜெய்ஸ்லாமீர்ன்றது பார்த்திங்கன்னா 100 மில்லிமீட்டர் தான் மழை பெய்யும். தமிழ்நாட்டில் சராசரியாக மழை பெய்யுறது பார்த்திங்கன்னா 700 மில்லிமீட்டர் மழை பெய்யுது. எங்கள் மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டம், எங்களுடைய சென்னை, செங்கற்பட்டு மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா சராசரி மழை அளவு வடகிழக்கு பருவமழையும் தென்மேற்கு பருவமழையும் சேர்த்து 1200 மில்லிமீட்டர் தான் மழை பெய்யும். ஜெய்ஸ்லாமீரில் 100 மில்லிமீட்டர் தான் மழை பெய்யும். அன்றைக்கி அங்கே வாழக்கூடிய மக்களுக்கும் குடி தண்ணீர் பஞ்சம் இல்லை. 12,000 மில்லிமீட்டர் பெய்யக்கூடிய சிறப்புஞ்சிலையும் குடி தண்ணீர் பஞ்சம் இல்லை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா உலகத்திலே அதிகமாக மழை பெய்யக்கூடிய சிறப்புஞ்சி பகுதியில் ட்ரம்மில் தண்ணி எடுத்துகிட்டு போகிறான். ஜெய்ஸ்லாமீரில் 100 மில்லிமீட்டர் மழை பெய்கிறப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சராசரி மழை 700 மில்லிமீட்டரு, 1200 மில்லிமீட்டர் டெல்டா பகுதியில் பெய்யுது. அப்படி இருந்தும் குடிநீர் பஞ்சங்கள் ஏற்படுது. என்ன காரணம்னா அளவுக்கு மீறிய குடிநீர் நிலத்தடி நீரை நம்ம எடுத்துட்டோம். நம்மாழ்வாரையா என்ன சொல்வார், தண்ணியை கீழே தேடாதீங்க மேலே தேடுங்கன்னுவார். தண்ணியை யாருமே கீழே போய் தேட வேண்டியதில்லை, மேலே தேடுங்க. அப்படின்னா தண்ணியை பாதுகாக்கிறது, வாட்டர் கன்சர்வேஷன் என்று சொல்லக்கூடிய நீரினை பாதுகாக்க வேண்டும். நீரினை பாதுகாக்கிற பொழுது தான் அது அந்த மேலே நீரெல்லாம் கீழே போகும். கீழே போகிறப்ப தான் ஆற்றுல தண்ணி போகும், கிணத்துல தண்ணி வரும். அப்படி ஒரு சூழ்நிலை இன்றைக்கி எதிர்மறையான சூழ்நிலைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி கோதாவரியும் கிருஷ்ணாவையும் கங்கையும் இணைக்கணும்னு நினைக்கிறோம். இந்த ஆறுகளையே சரி பார்த்தா போதும், இந்த ஏரிகளை சரி பார்த்தா போதும். ஏன்னா ராஜஸ்தானில் ஒரு இப்போ இருக்கிறார் ராஜேந்தர் சிங்கின் பேர். அவர் தான் அந்த ஜோடாக்கள் என்று சொல்வார். ஜோடானா சின்ன சின்ன சிமெண்ட் மூட்டைகள், அந்த மண் மூட்டைகளே கட்டுறது. மண் மூட்டைகளே கட்டிட்டு தண்ணியை ரொம்ப அந்த பகுதியில் ஒரு சின்ன ஒரு 40 கிலோமீட்டர் போகிற ஆறு, அதில் தான் தண்ணியை நிறுத்தி அந்த பகுதியெல்லாம் வளமாக்குனாங்க.
இதுக்கு முன்னாடி இப்போ பேசுனாங்க அத்திக்கடவு ஆவணாசி திட்டத்தில் எங்களுக்கெல்லாம் ரொம்ப பலன் அடைஞ்சிருக்கு, அதில் கொஞ்சம் நிறைய முயற்சிகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்முடைய விவசாயம் பார்த்திங்கன்னா 10,000 வருஷமான இந்த விவசாயம் எதுங்க, இயற்கை விவசாயம் வந்து இன்றைக்கி நேற்று நடந்ததில்லை. 10,000 வருஷமாக உலகளவில் அதிகமான ஆண்டுகள் விவசாயம் நடந்த நாடு இந்தியாவும் சைனாவும். குறிப்பாக சொல்ல போனோம்னா ஆசிய நாடுகள் என்று சொல்லுவோம். இதில் தான் அதுலேயும் நெல் விவசாயம் அதிகமாக நடந்துருக்கிற நாடு பார்த்திங்கன்னா தென்கிழக்கு ஆசிய நாடுகள், இலங்கை, இந்தோனேஷியா, பர்மா, தாய்லாந்து, வியட்நாம் போன்ற நாடுகளில் தான் அதிகமான நெல் விவசாயம் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த நெல் விவசாயத்தில் இந்த தொண்டை மண்டலத்தில் தான் பார்த்திங்கன்னா அதிக விளைச்சல் ஏற்பட்டது. ஒரு ஏக்கரில் பார்த்திங்கன்னா 58 மூட்டை எடுத்திருக்கிறாங்க. பசுமை புரட்சியில் கூட அதுபோல் நெல் விவசாயத்தில் எடுத்தது இல்லை. ஆனால் இந்த தொண்டை மண்டலத்தில் ஜீவநதி கிடையாது, பாலாறில் மழை பெஞ்சால் தண்ணி ஓடும். இப்போ பல பிரச்சனைகள் இருக்குது. இப்படி இருக்கிறப்போ அதிகமான நெல் விளைச்சலை கண்டிருக்கிறாங்க. இல்லைன்னா ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பகுதியில் நெல் விவசாயம் அதிகமாக நடக்குது இல்லைங்களா, ரைஸ் பவுல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு ஏக்கரில் அதிகமாக கண்டு முதல் எடுக்கிறது பார்த்திங்கன்னா இந்த தொண்டை மண்டலம் தான். அந்த காலத்தில் இன்றைக்கி பல மாவட்டங்களாக பிரிஞ்சு இருக்குது நமக்கு. செங்கற்பட்டு மாவட்டம், வடார்காடு மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம்னு பிரிஞ்சிருக்கு. அப்போது தென்கிழக்கு ஆசிய நாடுகள், நீங்கள் ஜப்பானில் ஆகட்டும், சைனாவில் ஆகட்டும், வியட்நாமில் ஆகட்டும், அதிகமாக ப்ரொடக்ஷன் வேறு, ப்ராடக்டிவிட்டி வேறு. அதிகமாக கண்டு முதல் எடுத்த பகுதி இந்த தொண்டை மண்டலத்தினுடைய பகுதி தான். ஜீன் சொல்கிறாங்க பாருங்கள். இந்த மரபணுவில் பார்த்தீங்கன்னா ஆண் மரபணுக்கு இருக்கும், பெண் மரபணுக்கு இருக்கும் இல்லைங்களா. அதில் மேட்டர்னல் பேரண்டல் ஜீன் இருக்கும், பேட்டர்னல் பேரண்டல் ஜீன் இருக்கும். தாய் வம்சாவளி, தந்தை வம்சாவளி இருக்கும். நம்மளுடைய ரகங்கள் பார்த்திங்கன்னா ஒரியா சட்டிவான்னுவாங்க. இந்த ஆங்கிலத்தில் அதுக்கு பேர். அது ஒரு புல் ரகம் தான். நெல் ஒரு புல் ரகம். இந்த ஒரியா சட்டிவாவில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பெண் ரகங்கள் தான் அதிகமாக இருக்கும். நீங்கள் பாரம்பரிய நெல்லுக்கு வந்தீங்கன்னா அந்த டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க, அந்த மூலக்கூறியல் சொல்லுது பாருங்கள், அதுதான். இப்போ ஒரு ஆய்வுகள் என்ன சொல்லுது, உங்களுடைய நடத்தையே அதுதான் டிக்டேட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. இந்த டிஎன்ஏ சொல்கிறாங்க பாருங்கள், இந்த டிஎன்ஏ வந்து உங்களுடைய நடத்தையே அதான் டிக்டேட் பண்ணும். எது சாப்பிட்றியோ அதுவே ஆவாய் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். அப்படிலாம் ஆய்வுகள்லாம் வந்துட்டு இருக்குது. பாரம்பரிய நெல் ரகங்களுக்கெல்லாம் நாம் வந்தாகணும். எதிர்காலத்தில் இதுதான் நமக்கு சத்தான உணவு கொடுக்கும். அரசு என்ன அரசு இன்னைக்கு உணவுக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்க கண்டி ஊட்டமான உணவுக்கு உத்தரவாதம் கொடுக்கல. ஃபுட் செக்யூரிட்டி கொடுத்துருக்கதே கண்டி ஃபுட் சாவினாரிட்டி இல்லை. உணவு இறையாண்மை என்ன சாப்பிடணுன்றதை நாம் தான் முடிவு எடுக்கணும், இன்னொருத்தர் வந்து முடிவு எடுக்கக்கூடாது. அதால் ரேஷன் கடையில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன அரிசி கொடுக்குறாங்களோ அதை தான் வாங்கி சாப்பிட்றோம். நம்ம இப்படி தான் இந்த ரகம் தான் நான் வாங்கி சாப்பிடுன்னு சொல்கிறது உன்னுடைய இறையாண்மை. அப்போது நமக்கு இந்த பாரம்பரிய ரகங்கள்லாம் ரொம்ப சத்தான ரகங்கள், நிறைய ஊட்டமான ரகங்கள். இதையெல்லாம் நாம் சாப்பிட வேண்டிய எதிர்காலம் நாம் இருக்கிறோம். எதிர்காலத்தில் சத்தான உணவு நமக்கு கிடைக்குமான்ற ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அந்த விஷயத்தில் நாம் எதை எடுக்கணும்னா இந்த பாரம்பரிய ரகங்களை தான் நம்ம கையில் எடுக்கணும்.